தற்போது முதலமைச்சர் விஜய் 717 கடைகளை மூட வேண்டும். பள்ளிகள் அருகே உள்ள கடைகள், அதே போன்று கோவில்கள் அருகே உள்ள கடைகள், அதே போன்று பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும் உத்தரவிட்டு 717 கடைகள் மூடப்பட்டதாக பட்டியலெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். டாஸ்மாக் அமைச்சர் கூட, அந்த மதுவிலக்கு ஒழிப்புத்துறை அமைச்சர் கூட கொடுத்திருந்தார். ஆனால் தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி ராயபுரத்தில் உள்ள ஒரு காட்சி. நீங்கள் பார்க்கலாம், கோவில் இருக்கிறது, அருகிலேயே டாஸ்மாக் மதுபான கடை எண் 78 ராயபுரத்தில் ஒரு கடையின் காட்சி. இது போன்ற பல இடங்களில் இன்னும் கோவில் பக்கத்திலே கடைகள் இருக்கின்றன. பாருங்கள், கோவில் இருக்கிறது, அந்த கோவில் அருகிலேயே ஒரு அடுத்த காம்பவுண்ட், நிறைய தூரம்லாம் இல்லை, ஒரு 100 மீட்டர்லாம் இல்லை, 1 மீட்டர் கூட இடம் இல்லை, அடுத்தடுத்த ஒரே ஒரு சுற்று, ஒரு சுவர், இந்த பக்கம் கடை, இந்த பக்கம் கோவில் என்று இருக்கிறது. நீங்கள் பார்க்க இந்த காட்சிகளை பார்க்கலாம். டாஸ்மாக் கடை இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ராயபுரத்திலே, சென்னை ராயபுரத்திலே இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கடை. சொன்னீர்களே செய்தீர்களா என்றுதான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. கடைகள் மூடப்பட்டன என்றார்கள், பட்டியலை வாசித்தார்கள். சிலர் பட்டியலை காட்டி இன்னும் மூடவில்லை என்றார்கள். ஆனால் அரசாங்கம் மூடிவிட்டோம் என்று கூறினார்கள். இதோ நாங்கள் உதாரணம் காண்பிக்கிறோம், இந்த கடை மூடவில்லை. நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள், உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. பல கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. கடைகள் மூடவில்லை என்று யாரும் சொல்லவில்லை, கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் இது போன்ற கடைகள் இன்னும் உயிர்ப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஹாட் சேல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் அருகிலேயே கடை, பக்கத்திலே கடை, அருகிலேயே அதில் முதலமைச்சருடைய போஸ்டர் வேறு ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்துவிட்டாவது இனி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சித்தர் பீடம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது, அருகிலே அடுத்த காம்பவுண்ட், அடுத்த சுற்றுச்சுவரிலேயே ஒரு டாஸ்மாக் கடை ராயபுரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று மற்றொரு கடையும் அருகிலே, இதன் அருகிலே இன்னொரு கடை, 50 மீட்டர் கூட பள்ளிக்கூடம் அருகிலேயே இன்னொரு கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது போன்ற கடைகள், டாஸ்மாக் கடைகள் தமிழகத்திலே பல இடங்கள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறார். முதலமைச்சரின் உத்தரவு மிக ஸ்ட்ராங்காக, உறுதியான உத்தரவு இருக்கிறது. பள்ளிக்கூடம் அருகே, கோவில் அருகே, பேருந்து நிலையம் அருகே இருந்தால் அவை மூடப்படும், மருத்துவமனை அருகே இருந்தால் அவை மூடப்படும் என உறுதியான உத்தரவு இருக்கிறது. உத்தரவு இருந்தும் இன்னமும் சில கடைகள் இது போன்று மூடப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தவறை செய்வது யார்? அவர்கள் மீது முதலில் நடவடிக்கை எடுங்கள். இதன் மூடாமல் இருந்தவர்கள் மீது முதலில் நடவடிக்கை. பாருங்கள், இந்த ஒரு கடை எப்படி இருக்கிறது பாருங்கள். திருவிழா கூட்டம் போல கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது நடவடிக்கை, இந்த கடையை மூடாமல் விட்டது யார் என்று பார்த்து அவர் மீது ஏனால் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார். முதலமைச்சர் உத்தரவு இருக்கிறது, கோவில் அருகே கடை இருக்கக்கூடாது என்று. ஆனால் கடை இருக்கிறது. அப்படி என்றால் எங்கு தவறு நடந்திருக்கிறது? அந்த தவறினை செய்த அதிகாரியின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்நிகழ்ச்சியின் மூலமாக அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம்.